நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைக்கு ஒரு திரைப்படம் 100 நாட்களை தொடுகிறது அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. இந்த படத்தை தொடங்கி வச்சவர் ரொம்ப பெரிய ஆள். தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவுக்கும் அவர் மிக முக்கியமான மனிதர். என்றைக்கும் அவருடைய பெயரைத்தான் இந்திய சினிமா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 2012 அக்டோபர் 18ஆம் தேதி இந்த படத்தை தொடங்கி வச்சவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த படம் 100 நாட்களை வெற்றிகரமாக தொட்டிருக்கிறது. அந்த வெற்றி விழாவையும் தொடங்கி வைக்க உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை உங்கள் பலத்த வரவேற்புக்கிடையே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதோ உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 100வது நாள் வெற்றி விழாவில் உங்களோடு. உலகநாயகன் உள்ளே வருகிறார் என்ற அறிவிப்பு வந்தவுடன் தானாக ஒரு விஷயம் நடந்தது. எல்லோரும் எழுந்து நின்று அவரை வரவேற்றதே. இந்திய சினிமாவுக்கு அவர் எவ்வளவு பெரிய பலமாக நிற்கிறார் என்பதனுடைய வெளிப்பாட்டை காட்டும்படியாக, அதுவும் எடுத்தோடனே இளைஞர்கள் தான் கடன்னு எழுந்து நின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். 100வது நாள் வெற்றி விழாவில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக தொடங்கி வைக்கும்படியான ஒரு நிகழ்வு இது. எப்படி உணர்றீங்க சார்? நீங்கள் சொன்னீங்க ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சின்ன படம். அந்த சின்ன ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரம்பித்த படங்களின் வரிசைகளை சொல்கிறேன். ஒரு யாருமே திரும்பி பார்க்காம ஏதோ ஒரு கொள்ளைகால்னு ஒரு கிராமத்தில் புது இளம் நடிகர்களை வைத்து எடுத்த ஒரு படம். அது ஷூட்டிங் நடக்குதுன்னு அந்த கிராமத்து ஆள்களுக்கே தெரியாத அளவுக்கு அமைதியாக நடந்த படம். அந்த படத்தின் பேர் 16 வயது நிலை. இன்னொருத்தர் அமைதியாக வர்றவங்களை வந்து நம்ம லைட்டாக இட போட்டுற முடியாது. இதோ இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பகடை 12ன்னு ஒரு படத்தில் எங்கூட ஒரு ஃபைட் சீன் மாத்திரம் பண்ணார். அவர் இன்னொரு சட்டமன் கையில் ஒரு சின்ன சீன் பண்ணார். பிறகு பெரிய ஒரு கதாநாயகனாக நான் தயாரிப்பாளராகி அவரை வச்சு தயாரிப்பு பண்ணுற அளவுக்கு பெரிய கதாநாயகனாக சத்யராஜ் அவர்கள் மாறினார்கள். அதனால் இதில் இந்த எளிமையான ஆரம்பங்கிறத வந்து நம்ம பார்த்து இகழ்தல் என்பது வந்து ரொம்ப அசட்டுத்தனமான ஒரு விஷயம். யார் நாளைக்கு பெரிய ஆளுகளை வருவாங்கன்னு சொல்ல முடியாது. திறமை வெல்லும். அதுதான் இங்கு வென்றிருக்கிறது. அதுதான் வெல்ல வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் இருப்பவன் நான். கடவுள் இல்லை, பிரார்த்தனை உண்டு. கடவுள் இல்லை, பிரார்த்தனை உண்டு. சத்யராஜ் சார் டக்குன்னு அவருடைய கையை உயர்த்தி காட்டுறாரு. ஆக்சுவலாக எந்த புதிய விஷயங்களையும் எப்பொழுதுமே சினிமா உலகில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் கூட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உடனடியாக அதற்கு தோள் கொடுக்க உலகநாயகன் எப்பொழுதுமே வந்தது உண்டு. அது அகிலா கிரைனா இருந்தாலும் சரி, அட்லியா இருந்தாலும் சரி, புதியவர்கள் உள்ளே வருகிற போது அதை எப்பொழுதும் வரவேற்கக்கூடியவருடைய கரங்களால் தொடங்கப்பட்ட படம். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்ஸ் அலாட் சார். ஹாப்பி நியூ இயர் எல்லார் சார்பாகவும்.